கண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நல்லா படிக்கிறீங்களா? ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்தால் உடனே கேட்டுக்கணும். சந்தேகத்தோடு படிக்கக்கூடாது தங்கம். அப்பப்போ சந்தேகத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும்? டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும். மேக்ஸு 100% தெளிவாக படிக்கணும். புரியுதா? புரிஞ்சிக்கிட்டு படிக்கணும். கான்செப்ட் ஓரியன்டாக படிக்கணும். மேக்ஸ் நல்லா டெவலப் பண்ணிக்கிட்ட அப்படின்னா கான்செப்ட் ஓரியன்டாக எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எது வேணாலும் நீ படித்து பாஸ் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்துக்குங்க, மனப்பாடம் பண்ணிடாதீங்க. சரி, அடுத்து இப்போ நம்ம 12th சாமி செகண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். செகண்ட் சாப்டரில் புரியுதா? எக்ஸசைஸு என்ன பார்ப்போம்? 2.7 எக்ஸசைஸு 2.7 தான் பார்க்க போகிறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ 2.7ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? எக்ஸசைஸு 2.7ல் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இது ஒன்றும் இது இல்லை கண்ணு, அதே எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ் நமக்கு 2. நான் சொல்கிறது என்னென்னு புரியுது சாமி? எக்ஸசைஸு 2.7 2.7ல் என்ன பார்க்க போகிறோம்? செகண்ட் சம். ஃபைண்ட் ரெக்டாங்குலர் ஃபார்ம். பார்த்துங்க, ரெக்டாங்கிள் ஃபார்ம். இது போலார் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெக்டாங்கிள் ஃபார்ம் நம்பரில் கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட்டு பாருங்கள், இதுவும் மல்டிப்பிள் இருக்குது. ரொம்ப ஒன்றுமே கிடையாது. மல்டிப்பிள் இருந்தால் காசுக்குள்ளே ஆங்கிளை கூட்டணும், சைனுக்குள்ளே ஆங்கிளை கூட்டணும், அவ்வளோதான். டிவைடில் இருந்தால் ஆங்கிளை கழிக்கணும், காசுக்குள்ளேயும் சைனுக்குள்ளேயும். அப்போ சிஸ்ன்னு போட்டுக்கோ. சிஸ்னா என்ன? காசு ப்ளஸ் ஐ சைன். அப்போ காசுக்குள்ளேயும் கூட்டணும், ஐ சைனுக்குள்ளேயும் கூட்டணுங்கிறது தான் மீனிங்கு. தனித்தனியாக எழுதுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு இப்படி சிஸ்ன்னு எழுதிக்கலாம், அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட் ஆங்கிள் π/6, செகண்ட் ஆங்கிள் π/12. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? 6 இருக்கா? இங்கே என்ன இருக்குது? 12 இருக்குது. அப்போ இதையும் நான் 12ஆக மாற்றினா டினாமினேட்டரை காமன் ஆக்கிடலாமா? அப்போ இதை 12ஆக மாற்றணும்னா நான் எதால் மல்டிபிள் பண்ணணும்? 2ஆல். அப்போ டினாமினேட்டர் 2ஆல்னா நியூமரேட்டரையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணும். அப்போ தான் காமன் ஷீட். அப்போ ஈக்குவல் ஆகும். இல்லை அப்படின்னா கீழே மட்டும் பெருக்கிட்டு மேலே மட்டும் பெருக்கினா அது உனக்கு பேலன்ஸ் ஆகாது. அப்போ மேலே 2ஆல் பெருக்கிற, கீழேயும் 2ஆல் பெருக்கிற. அப்போ சிஸ்ஸுக்குள்ளே 2π / 12, இங்கே π/12. அப்போ 12 காமனாக கீழே எடுத்துக்கலாம், மேலே ஆட் பண்ணினா 3π. அப்போ 3க்கும் 12க்கும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா 4. அப்போ சிஸ்ஸுக்குள்ளே π/4. π/4னா எவ்வளவு? 45 டிகிரி. அப்போ ட்ரையாங்கிள் 45 45 90 போட்டுறேன். 45க்கு ஆப்போசிட் 1, 45க்கு ஆப்போசிட் 1. இது ரூட்டுக்குள்ளே 2. பித்தாகரஸ் தேற்றத்துப்படி ரூட்டுக்குள்ளே இதை ஸ்கொயர்டு. அப்போ 2. இப்போ புரிஞ்சுதா? இப்போ பாருங்கள், சின்னு என்ன? காசோடைய ஃபார்முலா என்ன? 45ல் கை வச்சுக்கிங்க. காசுக்கு ஃபார்முலா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ 1/√2. அதே மாதிரி சைன் ஐக்கு ஐ போட்டுக்கிறோம். எஸ்னா சைனா, அதே 45ல் கை வச்சுக்கோ. சைனுடைய ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ 1/√2. அப்போ தேர்ஃபோர் காஸ் 45ம் 1/√2 தான், ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் 45ம் 1/√2 தான். அப்போ 1/√2 ப்ளஸ் ஐ இன்ட்டு 1/√2. பாருங்கள், போலார் ஃபார்மில் இருந்தது, நாம் ரெக்டாங்கிள் ஃபார்மில் எழுதியிருக்கோம். இது புரியுதா தங்கம்? அடுத்தது இதுலேயே செகண்ட் சம் நமக்கு பாருங்கள், காஸ் π/6 மைனஸ் ஐ சைன் π/6 / 2 இன்ட்டு காஸ் π/3 ப்ளஸ் ஐ சைன் π/3. இது நம்மளை சோதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாரு நடுவாண்ட மைனஸ் கொடுத்துருக்கோம். நாம் ஏமாந்துடக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகணும். அப்போ இது மைனஸ் உள்ளே போச்சுன்னா இது ப்ளஸ் ஆயிரும். இங்கே மைனஸ் π/6, இங்கே மைனஸ் π/6னா இங்கேயும் மைனஸ் π/6. காசுக்குள்ளே நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், காஸ் ஈவன் ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே மைனஸ் இருந்தாலும் அல்லது ப்ளஸ் இருந்தாலும் வேல்யூ என்ன ஆகாது? மாறாது. நல்லா பார்த்துக்குங்க. அப்போ மைனஸ் உள்ளே கொண்டு போயிட்டா மைனஸ் π/6 அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் π/6 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப்
-π/6 கீழே டினாமினேட்டர் அதே தான். இப்போ இங்கே பாருங்கள் மேலே 1 இருக்குது, கீழே 2. அப்போ இது 1/2ன்னு எழுதிக்கலாமா அந்த நம்பரை? இது பாருங்கள், இது ஒரு போலார் ஃபார்ம், இது ஒரு போலார் ஃபார்ம். இது ரெண்டும் டிவைடில் இருக்கா? அப்போ டிவைடில் இருந்தால் என்ன பண்ணிக்கணும்? காசுக்குள்ளேயும் ஆங்கிளை கழிக்கணும், ஐ சைனுக்குள்ளேயும் ஆங்கிளை கழிக்கணும். அப்போ காசு ஐ சைன்னு தனித்தனியாக எழுதாமல் என்னென்னு எழுதிக்கலாம்? சிஸ்ன்னு போட்டுக்கிட்டு ஆங்கிளை கழிக்கலாமா? ஆங்கிள் எப்படி கழிக்கணும்? நியூமரேட்டர் ஆங்கிள்லேருந்து டினாமினேட்டர் ஆங்கிளை கழிக்கணும். நியூமரேட்டரில் என்ன ஆங்கிள் இருக்குது? -π/6. டினாமினேட்டர் π/3. இதை மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், கழிக்கணும்னு சொல்லியிருக்கேன், சப்ராக்ட் பண்ணணும். அப்போ தேர்ஃபோர் -π/6 -π/3. இது புரியுதுங்களா? இது நியூமரேட்டர் ஆங்கிளு, இது டினாமினேட்டர் ஆங்கிளு, இது சப்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்கு. புரிஞ்சுதா? நல்லா பார்த்துங்க. இதிலிருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இது சப்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மைனஸ். ஓகேவா? அப்போ தேர்ஃபோர் 1/2 6க்குள்ளே இது என்ன வரும் நமக்கு? π/2. எப்படி π/2 அப்படின்னு உங்களுக்கே தெரியும். കാരണം π/6ன்னா 30 டிகிரி, π/3ன்னா 60 டிகிரி. அப்போ இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ். அப்போ மொத்தமாக இது 30 டிகிரி, இது 60 டிகிரி, 90 டிகிரி. π/2 போட்டுக்கலாம். அல்லது எனக்கு தெரியல அப்படின்னா இங்கே பாருதா, இது இருக்குது பார்த்தியா? இந்த 3யை 6ஆக மாற்றும். இந்த 3யை 6ஆக மாற்றோன்னா மேலேங்களை எதால் பெருக்குவோம்? 2ஆல் பெருக்குவோமா? அப்போ இங்கே 2π, இங்கே 6 வரும். நான் சொல்கிறது என்னென்னு புரியுதா? இங்கே பார்த்துக்குங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இங்கே என்ன வரும்? -π/6 அப்படின்னு வருமா? அப்புறம் மைனஸ் மேலேங்களையும் 2ஆல் பெருக்கிறீங்க. அப்போ 2π/6. அப்போ கீழே 6ஐ காமனாக எடுத்துக்கலாம். மேலே கூட்டினீங்கன்னா -3π. அப்போ உனக்கு -3π/6, 3க்கும் 6க்கும் அடிச்சுக்கிட்டிங்கன்னா π/2. அவ்வளோதான். நான் சொல்கிறது என்னென்னு புரிஞ்சுதா? அப்போ -π/2. இப்போ புரியுதா? இங்கே பாருங்கள், 6ஐ காமனாக எடுத்துக்கோ. மேலே ஆட் பண்ணிங்கன்னா -3π. அப்போ -3πக்கும் 6க்கும் அடிச்சிங்கன்னா என்ன வரும்? π/2. அப்போ -π/2. அப்போ தேர்ஃபோர் இது என்னென்னு எழுதலாம்? தனித்தனியாக பிரித்து எழுதுகிறேன். 1/2 இன்ட்டு என்ன சீனா என்ன காசா? அப்போ காசு π/2. இந்த மைனஸ் இருக்கிறனால நடுவாண்ட மைனஸ் போட்டுக்கோ. ஐ சைன் π/2. அப்போ காஸ் π/2 மைனஸ் ஐ சைன் π/2. இந்த மைனஸ் வந்து நடுவாண்ட வந்துக்குது. காசுக்குள்ளே π/2 உடைய வேல்யூ 0 மைனஸ் ஐ இன்ட்டு சைன் π/2 1. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 0 போட்டுடலாம். இதால் உள்ள பிறகுனா மைனஸ் ஐ, அதாவது 1/2 இன்ட்டு ஐ, எவ்வளவு தான். இப்போ ரெக்டாங்கிள் ஃபார்ம் வந்துருச்சு. நான் சொல்கிறது புரிஞ்சுதா கண்ணு? ஜஸ்ட் இது ஒன்றுமே இல்லை. நீ ரொம்ப கவனிக்க வேண்டியது இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடணும். அப்போ இதை போலார் ஃபார்ம் எப்படி எழுதணும்? காஸ் -π/6 ப்ளஸ் ஐ சைன் -π/6. ரெண்டாவது நம்ம கவனிக்க வேண்டியது போலார் ஃபார்ம் ரெண்டும் டிவைடில் இருக்குது. டிவைடில் இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கணும்? ஆங்கிளை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ காசுக்குள்ளேயும் ஆங்கிளை சப்ராக்ட் பண்ணணும், ஐ சைனுக்குள்ளேயும் ஆங்கிளை சப்ராக்ட் பண்ணணும். அதுதான் காமனாக சிஸ்ஸுக்குள்ளே ஆங்கிளை சப்ராக்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன மீனிங்? காசுக்குள்ளேயும் கழிக்கணும், ஐ சைனுக்குள்ளேயும் கழிக்கணும், ஒரே மாதிரி தான். அப்போ நியூமரேட்டர் ஆங்கிள்லேருந்து டினாமினேட்டர் ஆங்கிளை சப்ராக்ட் பண்ணணும். அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி போடுறேன். காஸ் π/2 0, சைன் π/2 1. இவ்வளோ தான் ஆன்சர். ஒன்றுமே இல்லை தங்கம். இது ரொம்ப 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 முக்கியமான சம்மை, பார்த்துக்குங்க. இதுவும்